ஜியோ சிம்முக்கு எப்படி வந்து ஜியோ 7 ஆப்ல காலர் டியூன் வந்து செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஜியோ 7 ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஜியோ நம்பர் கொடுத்து அதில் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்துருக்கும். அதில் வந்து ஜியோ டியூன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சாங்கை சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சாங்ஸ் எல்லாமே வரிசையாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த சாங்கை வந்து உங்களோட காலர் டியூனாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு செலக்ட் கிளிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சாங்கில் எந்த கிளிப்பை நீங்கள் வந்து காலர் டியூனாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு சைடில் செட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ஜியோ டியூன் ஹேஸ் பீன் செட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும். உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்து வரும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலர் டியூன் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஜியோ 7 ஆப் மூலியமாக ஜியோவில் நம்ம காலர் டியூன் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.